அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் வரமாய் மாறப்போகும் இன்றைய நாளில் மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீன ராசினியர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3 சுக்கிரன், அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுடைய தொழில் முயற்சிகள் பலன் தருங்க. 6 செவ்வாய் இருப்பதால் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கேதுவுடன் இருப்பதால தடைகளும் இருக்கும் என்பதால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்து கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் சுபகாரிய முயற்சிகள் முடிவாகலாம். அதே போல் பூர்வீக பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வேலைப்பளு இன்றைய நாள்ல சற்று அதிகமாக தாங்க இருக்கும். மேலதிகாரிகளோடு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. நண்பர்கள் பகைவர்களாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் கவனமாக பேசுங்க. 5 புதன் இருப்பதால் கவனமின்மையால் சில அவமானங்களை சந்திக்க நேரலாம். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாம். பெரும் முயற்சிக்கு பின் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீன ராசினியர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்கு. யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருங்க. யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது அவர்களுக்கான வாக்குறுதி கொடுக்க வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராசிநாதனை பலப்படுத்த வேண்டுங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்.